ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதை உழைப்பே உயர்வு தரும். ஒரு சின்ன கிராமத்து ஸ்கூலில் ரவியும் ஆகாஷும் ஒன்றா படித்தாங்க. 2 பேருமே நல்லா தான் படிப்பாங்க. ஆர்வமாக எல்லா போட்டிகள்லையும் விளையாட்டுகள்லையும் கலந்துக்குவாங்க. நல்ல மார்க்கோட +2வும் முடித்தாங்க. ரவி வீட்டில் அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை. பெரிய காலேஜ்க்கெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு பக்கத்து ஊரில் இருந்த காலேஜில் டிப்ளமோ சேர்த்தாங்க. ஆகாஷ் வெளியூருக்கு போய் இன்ஜினியரிங் படித்தான். அடுத்த வருஷமே ரவியோட அப்பா இறந்துட்டாரு. அம்மாவையும் தங்கச்சியையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ரவிக்கு வந்துச்சு. படிப்பை நிறுத்திட்டு கிராமத்தில் வேலை தேடினான். விவசாய வேலை தான் கிடச்சிச்சு. எந்த வேலையுமே குறைவானது இல்லைன்னு வேலை செஞ்சு தங்கச்சியை படிக்க வச்சான். கிடைக்கிற எல்லா விவசாய வேலையையும் செஞ்சான். நிறைய உழைச்சான். அதில் விவசாய வேலையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டான். ஸ்கூலில் மாதிரியே ஆர்வமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டான். ஈவினிங் ஃப்ரீ டைமில் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த நிலத்தில் கீரை விதைச்சி வளர்த்தான். முதல்ல நிறைய பூச்சி வந்துச்சு. மழையில் அழுகி போச்சு. சரியான நேரத்துக்கு அறுவடை செய்யாமல் முத்தி கூட போச்சு. அதனால் நிறைய நஷ்டமும் கஷ்டமும் வந்துச்சு. ஆனால் ரவி முயற்சி செய்கிறத மட்டும் விடவே இல்லை. தொடர்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு விடாமல் முயற்சி பண்ணான். கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டம் குறைஞ்சி லாபம் வர ஆரம்பிச்சிச்சு. வெளியில் வேலைக்கு போகிறத விட்டுட்டு சொந்த தோட்டத்தையே பார்த்தான். அங்கே கொஞ்சம் நிறைய இடம் இருந்தனால 2 மாடுகளையும் வாங்கி வளர்த்தான். அதில் இருந்து பாலும் உரமும் கிடச்சிச்சு. ரவியோட விடாமுயற்சியும் கடின உழைப்பாலையும் 4 வருஷத்தில் காய்கறி கீரை விவசாயத்தில் நல்ல லாபம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு வருஷமும் லீவுக்கு வீட்டுக்கு வர்ற ஆகாஷ் ரவியை போய் பார்ப்பான். முதல்ல அவன் நிலைமையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்ட ஆகாஷ் அப்புறமா அவனோட உயர்வை பார்த்து சந்தோஷப்பட்டான். 4 வருஷத்தில் இன்ஜினியரிங் முடித்த ஆகாஷ்க்கு அவன் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. அதனால் அடுத்து MBA படித்தான். 2 வருஷத்துக்கு அப்புறமாவும் வேலையே கிடைக்கல. நொந்து போய் வீட்டிலையே இருந்தான். வீட்டிலையே அடைஞ்சு கிடந்த ஆகாஷ் ஒரு நாள் ரவியை பார்க்கலான்னு போனான். ரவியை பார்க்க போன ஆகாஷ்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ரவி அப்போ ஒரு புது 2 வீலர் வாங்கியிருந்தான். எல்லாமே அவனோட விவசாயத்தில் வந்த லாபத்தில் தான். எப்படி ரவி, உனக்கு லோன் எதுவும் கிடச்சிச்சா? எப்படி வாங்கினேன்னு கேட்டான். இல்லை, எனக்கு வந்த லாபத்தை நான் சேர்த்து வச்சு இந்த 2 வீலர் வாங்கியிருக்கேன்னு சொன்னான் ரவி. எப்படிரா, நீ படிக்க கூட இல்லை, ஆனால் இன்னைக்கு சொந்தமாக தோட்டம் 2 வீலர்னு கலக்கிற, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடான்னு சொன்னான் ஆகாஷ். படிக்கிறது படிக்காதது விஷயமே இல்லைடா. எந்த துறையாக இருந்தாலும் நம்ம ஆர்வமாக உழைச்சா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதோடு நான் இப்போ படிக்காத ரவியும் இல்லை. தொலைதூர கல்வி திட்டத்தில் சேர்ந்து நான் டிகிரியும் முடிச்சிட்டேன். இப்போ MBA கூட படிக்க போகிறேன். நீயும் சின்ன வேலையாக இருந்தாலும் சேர்ந்து நல்லா வேலை செய்ய, முழு உழைப்பையும் கொடு, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல இடத்துக்கு வருவேன்னு சொன்னான். ரவி சொன்னதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு கிடைச்ச வேலையில் ஜாயின் பண்ணான் ஆகாஷ். ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணான். நல்ல ஆர்வமாக வேலை செஞ்சான். சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு வந்தான். நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எந்த வேலை செஞ்சாலும் ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு செய்யுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.